ஹாய், இன்றைக்கி ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறைஞ்ச ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோரம்பருப்பு 1 கப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து குக்கரில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதனால் குக்கரில் பாசிப்பருப்பும் தோரம்பருப்பும் சேர்த்து வைக்கிறோம். அதோட ரொம்ப தண்ணி கம்மியாக வாழைத்தண்டை வச்சு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ இந்த பொரிச்ச கூட்டுக்கு வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். அந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம். இதில் மிளகுடைய காரம் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் மிளகாவை 1 தான் போட்டிருக்கேன் நான். இதோட துருவின தேங்காயும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் தோரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் வேக வச்சுருக்கோம். அதையும் இதோடு சேர்ந்து கலந்துடலாம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை நல்லா தண்ணியில் கரைச்சி இதை சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மிளகு காரத்தோட வாழைத்தண்டு பொரிச்ச கூட்டு ரெடி. இது சாதத்துக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கும் இது நல்லா தொட்டுக்க சரியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். டாட்டா, பை பை.